Assalamualaikum. Hi everyone. This is your Shabi's recipe. இன்னைக்கு நம்ம ரெசிபியில் ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு இஃப்தார் ஸ்பெஷல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பொட்டேட்டோ எக் ரோல். இது செய்கிறதுக்கு ரொம்ப டைம்லாம் இருக்காது. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். சமோசா ஷீட் செய்கிற மாதிரி இது ஷீட் ரெடி பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. ரொம்பவே ஈஸியாக அண்ட் ஃபேன்டாஸ்டிக்காக குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச டேஸ்ட்டில் செஞ்சு கொடுக்கலாமுங்க. சரி, இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்ப்போம். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்காக இன்றைக்கி நான் ஒரு 3 பாயில்டு எக் எடுத்திருக்கேன் அண்ட் ஒரே ஒரு பொட்டேட்டோவை நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு துருவி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட கிரேட்டர் இருந்தால் கிரேட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த எக்கையும் இதே மாதிரி ஃபோர்க் வச்சே நான் பெரிய பீசஸாகவே கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட கிரேட்டர் இருந்தால் அழகாக கிரேட் பண்ணி கூட இதை எடுத்துக்கலாம். எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இந்த மாதிரி பெரிய பீஸாவே கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு சைடு அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. பேனில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரே ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனியன் நல்லா தின்னாக இருக்கட்டுங்க. அடுத்ததாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இது ஃப்ளேவருக்காக மட்டும்தான். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாயை நல்லா தின்னாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே இப்போ நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு டேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லாவே இதை குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட் ஆட் பண்ணோன்னா ஈஸியாக அந்த ஆனியன் குக் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அண்ட் அதே டேபிள் ஸ்பூன் அளவில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா ஒன்றுக்கு ஒன்று மசாலா கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா தின்னாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கருவேப்பிலையோடைய ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்ததாக இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோவை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃபிங்காக ரெடி பண்ண இந்த ஆனியன் ஸ்டஃபிங்கை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையுமே நல்லா கையாலே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த முட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். முட்டை ரொம்ப மசாலாவில் கோட் ஆகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு கிளறி விட்டாலே போதும். அண்ட் ஒரு சைடு அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கு அடுத்ததாக இன்னொரு மிக்சிங் பவுலில் ஒரு 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரா ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சிங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மாவு எடுத்து டஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை 2ஆக கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஆஃப் பீஸை எந்த அளவுக்கு தின்னாக நம்மளால் ரோல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தின்னாக ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஸ்கொயர் ஷேப்க்கு கட் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணுறதுக்காக இதனுடைய எட்ஜஸை இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிட்டேன். இது கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி அண்ட் நடுவில் சென்டராக ஒரு கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஸ்டஃபிங் இதில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணுறதால ஸ்டஃபிங் கண்டிப்பாக வெளியே வராது.
ஏன்னா இந்த மாவு வந்து இப்போ ரெடி பண்ணது. ஸோ அது வந்து அந்த மாவு வந்து நல்லா அது கூட நல்லா சீல் ஆகிடும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன். கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் ரொம்ப காஞ்சி இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ரோலை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கோல்டன் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்க்கு சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ரொம்பவே டேஸ்டான ஒரு பொட்டேட்டோ எக் ரோல் ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ஈஸியாக அண்டு ரொம்ப டேஸ்டியாக குழந்தைங்களுக்கு செஞ்சு தரலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.